பகவான் ஏன் சனி பகவானிடமிருந்து விலகியே நிற்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதன் பின்னணியில் உள்ள கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சூரிய பகவானின் மனைவியான சாந்தா தனது கணவரின் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாததாக கண்டாள். அதனால் சூரிய பகவானுக்கு இணையான சக்தியை பெற சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்தாள். அவள் காட்டிற்கு புறப்படுவதற்கு முன் தனது சொந்த நிழலில் இருந்து தன்னை போன்றே இருக்கும் சாயா என்ற ஒரு பெண்ணை வடிவமைத்தாள். மேலும் சாயாவை அவளுடைய ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தாமல் தங்கள் குழந்தைகளையும் கணவனையும் பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாள். சூரிய தேவன் சாயாவை தனது மனைவி சாந்தா என்றே நினைத்தார். இவர்களது சங்கமத்தின் மூலம் சனி என்ற குழந்தை பிறந்தது. சனியை பார்த்ததும் சூரிய தேவன் ஆத்திரமடைந்தார். குழந்தை அவரை போலல்லாமல் அவரது புத்திசாலித்தனமும் அரவணைப்பும் இல்லாமல் இருந்தது. மாறாக சனி கருமையாகவும் குளிராகவும் தோன்றினார். சூரிய தேவன் சாயாவிடம் குழந்தையை பற்றி விசாரித்தார். அவன் அவர்களின் முறையான சந்ததியா என்று சந்தேகித்தார். இதனால் கோபமடைந்த சனி தேவன் தனது தந்தையை கோபமாக பார்த்தார். சனி தேவனின் உக்கிரமான பார்வையால் சூரிய பகவான் கருமை நிறத்திற்கு மாறினார். பின்னர் சூரிய பகவான் தனது தவறுக்காக வருந்தினார் மற்றும் சிவபெருமானை வணங்கி தனது உண்மையான வடிவத்தை திரும்ப பெற்றார். அப்போதிருந்து சூரிய பகவான் சனி தேவனிடமிருந்து விலகியே இருக்கிறார்.